கதையோட ஆரம்பத்துல மழைங்கிறது வெளியில சும்மா அடிச்சு ஊத்திக்கிட்டு இருக்க. அப்போ அந்த மழையிலேயே காரை ஓட்டிக்கிட்டு ஒரு நபர் ஒரு லாட்ஜுக்கு ஸ்டே பண்றதுக்காக வரான். எஸ், இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. பேரு மைக். தலைவன் வந்து ஒரு புக் ரைட்டர். பேய் கதைகள், ஹாண்டட் ஸ்டோரிஸ் அந்த மாதிரி தான் தலைவன் எழுதுவானா. அண்ட் அந்த கதை எழுதுறதுக்கும் ஒரு மூட் செட்டப் ஆகணும்ல. அதனால எங்கெங்கெல்லாம் பேய் இருக்குது, எங்கெங்கெல்லாம் பேயை பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்களோ அந்த மாதிரியான இடங்களுக்கு போயிட்டு கதை எழுதுறது ஹீரோவோட வழக்கம். அந்த வகையில இப்போதைக்கு இந்த ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கானா. இந்த ஒரு லாட்ஜை வந்து ஒரு கப்பிள்ஸ் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு வயசான கப்பல். ஏற்கனவே ஹீரோ எந்த நோக்கத்துக்காக வரான் அப்படிங்கறது எல்லாத்தையுமே இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இருப்பினும் அந்த ரூமோட கீயை கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த ரெண்டு கப்பலுமே வார்ன் பண்றாங்க. எதுக்கும் நீங்க ஒரு தடவை யோசிச்சுட்டு இந்த ஒரு முடிவை எடுங்க. நீங்க அங்க ஸ்டே பண்றதுல எங்களுக்குலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இருப்பினும் இந்த லாட்ஜில் இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணு தான் சூசைட் பண்ணி தூக்கிட்டு இறந்து போனதாகவும், ஆனா அந்த பொண்ணு இறந்து போனதுக்கு அப்புறமே அந்த ரூம்ல யார் யாரெல்லாம் கெஸ்டா தங்கியிருந்திருக்காங்களோ அவங்க நிறைய பேர் அப்படி ஏதோ ஒரு பொண்ணு அவங்களோட ரூம்ல சூசைட் பண்ணி தூக்கிட்டு இறந்துருக்கிற மாதிரியான காட்சிகள் எல்லாம் பார்த்துருக்காங்களாமா. ஈவன் ஒரு போட்டோவை கூட கொடுப்பாங்க. அதுல ஜன்னல் பக்கத்துல ஏதோ ஒரு உருவம், கொஞ்சம் பிளர்ரா ஏதோ ஒரு உருவம் நிக்கிற மாதிரி தெரிஞ்சிருந்திருக்கும். இதை வந்து 1986 வருஷம் இவங்களோட இடத்துல ஸ்டே பண்றதுக்காக வந்த ஒரு கெஸ்ட் வந்து போட்டோ எடுத்தாங்களாமா. இந்த மாதிரி நிறைய விஷயம் இதை சுத்தி இருக்கு. இப்படி இருந்தாலுமே நீ உள்ளதான் போயாகணுமான்னு கேட்டதுக்கு, நீங்க சொல்ற இந்த பூச்சாண்டி கதையெல்லாம் எனக்கு ஓகே தான், அதுதான் எனக்கு வேணும், அதுக்காக தான் வந்திருக்கேன், அதனால தெய்வமே கொஞ்சம் அருவா போடாம சாவியை கொடுங்கன்னு கேட்டு வாங்கிக்கிறான். அதுக்கப்புறம் ரூமுக்கு போனோனுமே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கறான். பெக் அடிக்கிறான், அங்க இருக்கிற சிம்னியை செக் பண்றான், ஜன்னலை பார்க்கறான் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ பண்றான். ஆனா எந்த ஒரு பேயும் வந்த மாதிரியே தெரியல. அடுத்த நாள் காலையில விடிஞ்சதுதான் மிச்சம். அப்புறம் என்ன, ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்லிட்டு கார்ல வந்துகிட்டு இருப்பானா. அப்படி வந்துகிட்டு இருக்கும்போது அவனோட அடுத்த புக்ல இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி எல்லாம் எழுதணும்ல, அதுக்காக ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான். இந்த இடத்துக்கு வந்தது அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லை, பெட்ரோல் காசு தான் வேஸ்ட்டுங்கிற மாதிரி புலம்புனவனும் அதுக்கப்புறம் நேராக ஒரு புக் ஸ்டோர் போயிருந்திருப்பான். அந்த இடத்துல இந்த வாசகர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் நடுவில் ஒரு கலந்துரையாடல் அப்படிங்கிற மாதிரி என்னமோ நடக்க போது போல. அதுக்காக ஹீரோ வந்திருப்பானா. அந்த புக் ஸ்டோர்லேயே அவனுக்கு ஓரமாக ஒரு இடத்த ஒதுக்கி இருந்திருப்பாங்க. அவனும் அவன் எழுதின புக் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கான். அவன் முன்னாடி ஒரு 3 பேர் மட்டும் இருக்கிறாங்க. இதுலேயே தெரியும் நம்ம ஹீரோ எந்த அளவுக்கு ஃபேமஸான ஒரு ரைட்டர் அப்படின்னு. அவனோட புக்ஸ் வந்து பெருசாக பிரபலம் இல்லை தான், பட் இருந்தாலும் யாராவது படிச்சிருந்துருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்கள அதை ஏதோ ஒரு விதத்தில் இம்ப்ரெஸ் பண்ணதான் செஞ்சிருந்திருக்கும். அந்த வகையில் தான் படித்த ஒரு 3 பேர் வந்திருக்காங்க. இது வரைக்கும் நீங்கள் போனதுலேயே ரொம்ப பயமுறுத்துற மாதிரியான இடங்கள் எதுன்னு சொல்லி ரொம்ப ஜெனரிக்கான ஒரு கேள்விகள் தான் கேட்பாங்களா. பட் அந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் ஹீரோவோட பதிலுங்கிறது ரொம்ப ஹானஸ்டாக இருக்கும். உண்மையை சொல்ல போனால் எதுவுமே நான் அவ்வளோ பயமுறுத்தலை, ஏன்னா அந்த இடத்துல ஏதாவது இருந்தால் தானே. ஆனால் அதுக்கு நான் பேய்கள் இல்லைன்னுலாம் சொல்ல வரல, மற்றவங்க இருக்குதுங்கிறாங்க, அதை நான் பார்க்கலான்னு போனேன். ஆனால் அந்த இடத்துல இல்லை. மேபி இன்னைக்கு இல்லைனா என்னைக்கோ ஒரு நாள் அந்த உண்மையான பேய்களை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுங்கிற நம்பிக்கையோட தான் இந்த தேடலுங்கிறது அமையுது அப்படின்னு ரொம்ப ஹானஸ்டாக பேசிக்கிட்டு இருப்பான். அவனோட புக்ஸுமே ரொம்ப ஹானஸ்டாக தான் இருக்கும். அவங்ககிட்ட ஆட்டோகிராஃப் வாங்க வரும்போதுமே லைக் நீங்கள் ரொம்ப நேர்மையாக எழுதுறீங்க அப்படின்னு தான் பாராட்டிட்டு போவாங்க. அப்புறம் அங்கேருந்து கிளம்பின ஹீரோ நேராக பீச்சில் சர்ஃப் பண்ணுறதுக்காக போயிருந்திருப்பானா. அவன் பாட்டுக்கு ஜாலியாக சர்ஃபிங் போர்டு எடுத்துகிட்டு ஓரளவுக்கு உள்ளே போயிட்டான். அப்படியே ஜாலியாக சில் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் திடீர்னு எதிர்பாராத நேரத்தில் ஒரு அலை வந்து அப்படியே அவனை அடிச்சு மூழ்கடிச்சிடும். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அலையே நம்ம ஹீரோவை கடலோர கொண்டு வந்து போட்டு போயிருந்திருக்கும். அவனுமே மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சிட்டு நேராக போஸ்ட் ஆஃபீஸ் போயிருந்திருப்பான். அந்த இடத்துல அவனுக்கு சில போஸ்ட் எல்லாம் வந்திருக்குமா, அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு ஒரு கடைக்கு வந்தவனும் ஒரு காஃபி ஷாப் வந்தவனும் இருக்கிற எல்லா போஸ்ட்டுமே பிரிச்சு பிரிச்சு பார்த்துட்டு இருக்கிறான். யூஸ்வலி அவனோட புக்ஸை யாராவது படிச்சிருந்தாங்கன்னா அதுக்கு வந்து ரிவ்யூ எழுதியிருந்திருப்பாங்க, அவனை பாராட்டி எழுதியிருந்திருப்பாங்க. ஆனால் அது எதையுமே அவன் கண்டுக்கல. பாராட்டி இருந்திருக்காங்களா, தேவையில்லைங்கிற மாதிரி தூக்கி போட்டுக்கிட்டே இருப்பானா. ஆனால் அப்போ அதில் ஒருத்தன் டால்ஃபின் ஹோட்டல் அப்படின்னு ஒரு ஹோட்டலோட ஃபோட்டோவை அனுப்பிட்டு இந்த ஹோட்டலில் இருக்கக்கூடிய 1408வது ரூம் நம்பரில் முடிஞ்சா ஸ்டே பண்ணி காட்டுடா அப்படின்னு ஒரு ஓப்பன் சேலஞ்ச் வந்திருக்குமா. ஹீரோவுமே அந்த 1408 அப்படிங்கிற அந்த நம்பரை கூட்டி பார்க்குறான். 13ன்னு வருது. ஜென்ரலாக இந்த 13 அப்படிங்கிற இந்த நம்பரை வந்து பேயோட அசோசியேட் பண்ணுவாங்க. அந்த வகையில் ஓகே, அப்போ இந்த இடத்துக்கு போயிட வேண்டியதானே. வீட்டுக்கு வந்த ஹீரோவுமே அந்த டால்ஃபின் ஹோட்டல் அப்படிங்கிற அந்த ஒரு ஹோட்டல்கிட்ட ரூம் புக் பண்ணலான்னு இருப்பான். இந்த 1408 அப்படிங்கிற அந்த ஒரு ரூம் எனக்கு புக் பண்ணி கொடுங்கன்னு சொன்னதுக்கு ஆப்போசிட்ல பேசுகிற லேடி இல்லைங்க, அது வந்து ஆல்ரெடி ப்ரீ புக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களா. நான் எந்த டேட்டுக்கு அந்த ரூமை புக் பண்ணுறேன்னு சொல்லவே இல்லை, அதுக்குள்ள நீங்களே ஏற்கனவே புக் ஆயிடுச்சுன்னு சொல்கிறீங்க. சரி இருக்கட்டும், என்னைக்கு கிடைச்சாலும் பரவாயில்ல, நாளைக்கு கிடைச்சாலும் அடுத்த மாதம் கிடைச்சாலும் அடுத்த வருஷமே கிடைச்சாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த ரூமில் ஸ்டே பண்ணியே ஆகணும்னு சொன்னால் இல்லை சார் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க காலை கட் பண்ணிடுவாங்களா. இவங்க இப்படி முடியாதுன்னு சொல்கிறாங்களே, இதுதான் ஹீரோட ஆர்வத்தை இன்னுமே தூண்டுது. ஆகையால் அந்த ஹோட்டலில் அப்படி அந்த ரூம் நம்பரில் என்னதான் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு அவன் இன்டர்நெட்டில் கொஞ்சம் தேடி பார்த்துருக்கானா. அப்படி தேடி பார்க்கும்போது எஸ், அந்த ஹோட்டலில் ஸ்பெசிஃபிக்காக அந்த ஒரு ரூமில் இது வரைக்கும் தங்கியிருந்த நிறைய பேர் இறந்து போயிருந்திருக்காங்க அப்படிங்கிற அந்த
ஆர்டிகல்ஸ்லாம் வருது. இதே மாதிரியான ஆர்டிகல்ஸை ஹீரோ நிறையவே பார்த்துருந்துருப்பான். அதனால பெருசாக ஷாக்லாம் ஆகலை. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட பப்ளிஷர் ஒருத்தர் இருப்பான். நம்ம ஹீரோ வந்து புக் எழுதி கொடுத்தானா அதை பப்ளிஷ் பண்ணுற ஆள் ஒருத்தன். அவனுக்கு கால் பண்ணிவிட்டு இந்த நியூயார்க்கில் டால்ஃபின் ஹோட்டல் அப்படின்னு ஒரு ஹோட்டல் இருக்குதுல்ல, அங்கே ஸ்டே பண்ணுறதுக்காக ரூம் புக் பண்ணலான்னு பார்த்தேன். பட் அங்கே இதுக்கு முன்னாடி சில இன்சிடென்ட்லாம் நடந்த காரணத்தால் அங்கே என்னை ஸ்டே பண்ண வைக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டேங்கிற மாதிரி ஓவரால் லொல்லு பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க. நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், வெல் நீ என்ன பண்ணுறீன்னா நேராக பொட்டி பொடிக்கெல்லாம் எடுத்துகிட்டு அந்த ஹோட்டலுக்கு போயிரு. நீ ஆல்ரெடி அந்த ரூமை புக் பண்ணியிருக்கேன்னு சொல்லு. அப்படி சொல்லி இருந்தும் அந்த ரூம் வந்து வேக்கண்டா இருந்து உனக்கு தர மாட்டேன் அப்படின்னு அவனுங்க வம்புலத்தானுங்கன்னா அவனுங்கள கோர்ட் வரைக்கும் இழுப்பேன் அப்படின்னு மிரட்டு. ஏன்னா ஒரு ரூம் வந்து வேக்கண்டா இருந்தும் கமர்ஷியல் பர்பஸ்க்காக தான் அந்த ஹோட்டலை நடத்தி இருந்தும் நீ காசு தரேன்னு சொல்லி இருந்தும் உனக்கு அந்த ரூமை அவனுங்க தரமாட்டானுங்கன்னா அவனுங்க உன்னை டிஸ்கிரிமினேட் பண்றானுங்கன்னா அவனுங்கள கோர்ட் வரைக்கும் இழுக்க முடியும். அதனால நீ என்ன வேணாலும் பண்ணலாமாமே அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா. ஹீரோக்கு அதை கேட்டோன்னே எக்ஸைட் ஆயிரும். ஆஹா இப்படி ஒரு மேட்டர் இருக்கா, இந்த மாதிரியான சட்டத்திட்டங்கள்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்தா இன்னும் நிறைய இடத்துல பயன்படுத்தியிருப்பனே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நேராக ஹீரோ அந்த நியூயார்க்குக்கு போயிருந்திருக்கான், அந்த டால்ஃபின் ஹோட்டலுக்கு. அங்கே போனோடனே ரிசப்ஷனில் ஹீரோ இந்த 1408 அப்படிங்கிற ஒரு ரூமை நான் புக் பண்ணியிருக்கேங்கிற மாதிரி சொல்லியிருப்பானா. அவங்க எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் தெரிவிச்சுக்காம, ஓ ரூம் புக் பண்ணியிருக்கீங்களா சார் அப்படின்னா எங்களோட மேனேஜர் கிட்ட பேசிக்கங்க அப்படின்னு அந்த இடத்துல ஒரு பிளாக் ஒருத்தர் இருப்பார். அவர் வருவாரா. நேற்று ஒருத்தன் கால் பண்ணி இந்த ரூம் வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தானே, அது இவனா தான் இருக்குமோ அப்படின்னு அவருக்கு சந்தேகம் வருது. ஆகையால் சில விஷயங்கள்லாம் உங்ககிட்ட நாங்கள் பேச வேண்டியது இருக்குது, அதனால எங்களோட ரூமுக்கு வரீங்களான்ட்டு தனியாக ஹீரோவை அந்த மேனேஜர் அவனோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போவானா. கூட்டிகிட்டு போய் ஆப்வியஸ்லி உபதேசம் தான் பண்ணுறான். உங்களுக்கு ஏதாவது தம் அடிக்கிற பழக்கம் இருக்கா, சரக்கு அடிக்கிற பழக்கம் இருக்கான்லாம் கேட்க, தம்மு பழக்கம் இல்லை பட் நான் ஒரு ரைட்டர், ஆப்வியஸ்லி சரக்கு அடிக்கிற பழக்கங்கிறது இருக்குன்னு சொல்லும்போது அந்த மேனேஜருமே ஒரு காஸ்ட்லியான சரக்கு ஒன்று எடுத்து காமிச்சிட்டு இதை வாங்கிட்டு அப்படியே கிளம்புறீங்களான்னு கேட்க, இன்னைக்கு நைட்டு அந்த ரூமில் நான் ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு கிளம்பும் போது நீங்கள் அன்பளிப்பாக அதை கொடுத்தீங்கன்னா நான் தாராளமாக வாங்கிட்டு போவேங்கிற மாதிரி தான் ஹீரோ பதில் சொல்லுவான். நீங்கள் என்ன பண்ணாலும் நான் டெஃபினட்டாக இன்னைக்கு ஸ்டே பண்ண போறேன்னு அடம் பிடிக்கிறான். ஆனா அவரு என்னது நாளைக்கு காலையில வரைக்கா, உங்களால 1 மணி நேரம் அந்த இடத்துல ஸ்டே பண்ண முடியாது. இது வரைக்கும் அங்க மேக்சிமம் ஸ்டே பண்ணியிருந்த ஆளுங்களோட ஆயுள் காலம் 1 மணி நேரம் மட்டும்தான் அப்படின்னு வார்ன் பண்றான். எகைன் ஹீரோவும் பெருசா அதை கண்டுக்கிற மாதிரி தெரியல. அந்த ஹீரோவோட பெர்ஸ்பெக்டிவ் என்னவா இருக்குதுன்னா, இந்த மாதிரியான ஹோட்டல்ஸ்ல பேய் இருக்குது அப்படின்னு சொல்றாங்கன்னா ஒரு பர்டிகுலர் ரூம்ல மட்டும் இருக்குது, மற்ற ரூம்லாம் நல்லா தான் இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா அது என்ன ஏதுன்னு சொல்லி நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. பிளஸ் அப்படி பேய்க்கு பயந்துகிட்டு இந்த இடத்துக்கு வரல அப்படின்னாலுமே இந்த ஹோட்டலோட நேம் வந்து நிறைய இடத்துக்கு போகும். அந்த வகையில் இந்த ஹோட்டலுக்கான ஒரு பப்ளிசிட்டியாக இதை நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுலாம் ஓகே தான். நீங்களும் ரொம்ப கவலைப்படாதீங்க, அவ்வளோ ஒன்றும் உங்கள் ஹோட்டலோட பேரை நான் நாரடிச்சிட மாட்டேன், உண்மையை வெளியே கொண்டு வந்துன்னு சொன்னாலும் எல்லா நாளுமே 90% எங்கள் ஹோட்டலில் இருக்கிற ரூம்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக புக் ஆகியிருக்கும். அப்படி இருக்கிற நாங்கள் அதை பண்ணணுங்கிற அவசியமும் கிடையாது. அப்புறம் இது வரைக்கும் சோஃபார் நடந்த டெத், இது வரைக்கும் நான் இந்த இடத்துல மேனேஜராக வந்ததுலேருந்தே 4 சாவை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும் போதே ஹீரோ அந்த சாவெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு அந்த அட்டாப்சி டீடைல்ஸ்லாம் இருக்கும்ல அதை கொண்டு கரெக்டாக சொல்லுவானா. ஏற்கனவே ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கியா, சரி இருக்கட்டும். ஆனால் நான் இந்த இடத்துக்கு வந்ததுலேருந்தே இந்த 4 டெத் நடந்திருக்கு அப்படின்னா அப்போ இதுக்கு முன்னாடியிலேருந்து எவ்வளவு நடந்திருக்கும் அப்படின்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டால் ஹீரோ மறுபடியும் அடுக்க ஆரம்பிச்சிருவான். எவ்வளவு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி லைனாக ஒவ்வொன்றா சொல்லிட்டு வந்துட்டு இருப்பான். அந்த மேனேஜருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இங்கே பாரு, இது வரைக்கும் சோஃபார் 56 பேர் இந்த இடத்துல வந்து இறந்து போயிருந்திருக்காங்க. நீயும் இறந்து போகிறது 57வது ஆளாக மாறுறது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அப்படி இன்கேஸ் நீ இறந்து போயிட்ட அப்படின்னா அந்த ரூமையே கம்ப்ளீட்டாக நாங்கள் ரெனோவேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட மேட்டர் இருக்குது. அடிஷ்னலி உன்னையும் காப்பாற்றுறதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன். ஸோ தயவு செஞ்சு நீ என்னோட பேச்சை கேளு, போதாத குறைக்கு. இன்னும் உனக்கு என் மேலே நம்பிக்கை வரல அப்படின்னா இது வரைக்கும் எத்தனை பேர் இந்த ஹோட்டலில் இறந்துருக்காங்களோ, சில பேரோட இறப்பெல்லாம் நியூஸ் பேப்பரில் கவர் பண்ணப்படலை, ஆனால் அப்படி இறந்து போன ஆளுங்களை பற்றின டாக்குமெண்ட்ஸ் என்கிட்ட இருக்குன்னு சொல்லி ஒரு புக் எடுத்து வைக்கிறான். இதை நீ படிச்சு பாரு, இதில் இருக்கிற எந்த விஷயத்த வேணாலும் நீ உன் புக்குக்காக பயன்படுத்திக்கோ, ஆனால் இங்கே ஸ்டே பண்ணணுங்கிற இந்த ஒரு எண்ணத்தை மட்டும் விட்டுருன்னு சொல்லும்போது ஹீரோவுமே கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு, சரி நீங்கள் எனக்கு ஒரு சரக்கு பாட்டில் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே அதை கொஞ்சம் எடுங்கன்னு சொல்லி அந்த சரக்கு பாட்டில் வாங்கி பேக்குள்ளே வச்சுக்கிறானா. கூடவே அந்த ஆள் அந்த புக் எடுத்து காமிச்சிருந்துருப்பான்ல, இதையும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அதையும் பேக்கில் எடுத்து வச்சுட்டு நான் கண்டிப்பாக இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறேங்கிற மாதிரி சொல்லுவானா. அந்த மேனேஜருக்கு செம்மையாக காண்டாகும். ஏய் நான் சொல்கிறது புரியுதா இல்லையாடா உனக்கு, நீ இருக்க மாட்டேன்னு நான் சொல்கிறேன், நீ இருக்க மாட்டேன், நீ செத்து போயிடுவேன்னு நான்
சொல்றேன்னு சொன்னாலுமே போனா போயிட்டு போறேன், முதல்ல ரூம் கீயை குடுறா அப்படின்னு ஹீரோ மறுபடியும் ஒரு மாதிரி அசால்ட்டாவே இருப்பானா. அவ்வளவுதான், அந்த மேனேஜரும் எவ்வளவோ சொல்லி பாக்குறாரு, இவன் கேட்காத காரணத்தால விட்டுட்டாரு. சரி கழுத போய் தொலையுதுன்னு கீ எடுத்து கொடுத்தவரும் அதுக்கப்புறம் ஹீரோ கூடயே லிஃப்ட்ல வந்துகிட்டு இருப்பாரா. அந்த லிஃப்ட்ல வந்து 12 அதுக்கப்புறம் 13வது நம்பர் இருக்காது, அதுக்கு பதிலாக 14வது ஃப்ளோர் தான் இருக்கும். எகைன் அந்த 13ங்கிறது பேயோட நம்பர்ல, அதனால அந்த 13 அப்படிங்கிற அந்த கம்ப்ளீட் ஃப்ளோரே இல்லாம தான் வச்சிருந்திருக்காங்க இந்த ஒரு பில்டிங்ல. ஆனால் ஹீரோவுக்கு இதெல்லாம் ஃபன்னாக தான் இருக்கும். ரொம்ப தான் பண்ணுறீங்கடா அப்படிங்கிறது அவனோட ரியாக்ஷனாகவும் இருக்குமா. அடிஷ்னலி ரொம்ப வருஷமாக அந்த ரூமில் சாவு மட்டும்தான் நடக்குது, யாருக்கும் ஸ்டே பண்ணுறதுக்கு கூட அலோவ் பண்ண மாட்டேங்கிறங்காட்டி அந்த ரூம் அழுக்காக இருக்குமான்னு கேட்க, இல்லை சார் அப்படிலாம் இருக்காது, நாங்கள் எல்லா விஷயத்துலேயும் பயங்கர ப்ரொஃபஷனலாக இருப்போம். அந்த வகையில் மாதத்துக்கு ஒரு தடவை இங்கே ரூம் சர்வீஸ் பண்ணுற ஆளுங்க ஒரு 5-6 பேர் கேங்காக போயிட்டு அப்படி தான் இந்த ரூமை வந்து க்ளீன் பண்ணிடுவாங்களாமா. மாதத்துக்கு ஒரு தடவை இப்படி தான் க்ளீன் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனால் இவ்வளவு சேஃப்டியாக இருந்த போதிலும் அப்படி க்ளீன் பண்ணுறதுக்காக வந்த ஒரு லேடி தெரியாம ஒரு பாத்ரூம்குள்ள மாட்டிக்கிட்டாங்கன்னு இவங்களும் கஷ்டப்பட்டு அந்த டோரை உடச்சி உள்ள போனாங்களாமா. என்ன அந்த லேடி இறந்து போயிட்டாங்களான்னு ஹீரோ கேட்டா, இறந்து போகல, அவங்களோட கண்கள் ரெண்டுமே பிடுங்கப்பட்டது, அவளே ஒரு கத்திரிக்கோலை வச்சு குத்தி எடுத்துக்கிட்டா, 2 கையிலையும் அந்த 2 கண்களை வச்சுக்கிட்டா ஒரு மாதிரி பயங்கரமா சிரிச்சா தெரியுமா அப்படின்லாம் சொல்லும்போது, என்னடா கொஞ்சம் பயமுறுத்த தான் செய்யறான் போலையேன்னு ஹீரோ நினைக்கிறான். அதுக்கப்புறம் ஒன்ஸ் அந்த 14வது ஃப்ளோருக்கு வந்த உடனேமே இப்போ ஹீரோ நேராக அவனோட ரூமுக்கு நடந்து வந்துகிட்டு இருப்பானா. வர வழியில இங்கே இதுக்கு முன்னாடி 56 பேர் இறந்து போயிருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை டாக்குமெண்ட் பண்ண ஒரு புக்கை அந்த மேனேஜர் ஹீரோட்ட கொடுத்துருந்துருப்பாப்லையில், அதை ஹீரோ பார்த்துட்டே வந்துட்டு இருக்கிறான். அந்த புக்கில் இது வரைக்கும் இறந்து போனவங்களோட ஃபோட்டோ கொண்டு ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் ஹீரோ ரொம்ப ஆர்வமாக தான் பார்த்துட்டு வருவான். அதுக்கப்புறம் அந்த 1408ங்கிற அந்த ரூமுக்கு வந்துடுறானா. கீ எல்லாம் போட்டுட்டு உள்ளே போனால் அந்த ரூம் ரொம்ப நார்மலாக இருக்கும். இதுக்கு தான் உனக்கு இவ்வளோ பில்டப் கொடுத்துட்டு இருந்தானுங்களே அப்படின்னு ஹீரோ ஒரு மாதிரி சில் ஆகிட்டான். மற்ற வீடுங்க மாதிரி தான் இதுவும் ஒரு மொக்கா ரூமாக தான் இருக்கும்னு, எப்போ போல் எங்கேயாவது ஏதாவது பேய் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த ரூம்ல ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயுமே வந்து மூக்கு நுழைச்சு பார்த்துக்கிட்டு இருப்பானா. சும்மா டிவியை பார்க்கறான், டிராயரை செக் பண்றான், பாத்ரூம்ல போறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கும் போது அதுக்கப்புறம் ஜன்னலை நீக்கி இப்போதைக்கு அவன் 13வது ஃப்ளோர்ல இருக்கிறான். ஆக்சுவலி இந்த பில்டிங்ல 13ங்கிற அந்த நம்பர் தான் இல்லையே தவிர மற்றபடி அந்த 14ங்கிற அந்த சீரீஸ் தான் 13வது ஃப்ளோரு. அதெல்லாம் அவன் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ரேடியோ ஆன் ஆன மாதிரி இருக்குமா. ஏய் எவன்டா அதை ஆன் பண்ணி விட்டதுன்னு ஹீரோ பயந்துடுறான். பட் அதே நேரத்தில் அங்க பெட்ல 2 சாக்லேட் வந்துருக்கும். இதுக்கு முன்னாடி அது இல்லை, ஒரு வேளை யாராவது கொண்டாந்து வச்சிருந்துருப்பாங்களா, டெஃபினட்டாக வச்சிருந்துருக்கணும். என்னடா பயமுறுத்த பாக்குறீங்களாடா, பாடி சோடாங்களா அப்படின்ட்டு அங்கிட்ட இங்கிட்ட சுற்றிக்கிட்டே இருப்பான் யாராவது உள்ளே இருக்கிறாங்களான்னு. ஏன்னா அந்த ரேடியோவை ஆன் பண்ண அடுத்த செகண்டே ஹீரோ திரும்பி பார்த்தான்ல, அப்போ டெஃபினட்டாக உள்ளதான் யாராவது இருக்கணும் அப்படின்ட்டு அங்கிட்ட இங்கிட்ட தேடி பார்த்துருப்பான். பட் யாரையுமே காணும். பயமுறுத்துறதுல பிஹெச்டி வாங்கியிருந்திருப்பானுங்க போல, எங்கே போய் ஓடி ஒளிஞ்சானுங்கன்னே தெரியலன்னு ஹீரோ புலம்பிட்டு ஒரு மாதிரி ரூம் பயங்கர ஹீட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுதா. அந்த ரூமில் வந்து இந்த மீட்டர்லாம் வச்சிருந்துருப்பாங்க, ரூம் வந்து எவ்வளோ ஹீட் ஆகணும்னு, அது ப்ராப்பராக ஒர்க் ஆகுற மாதிரி தெரியல, ரொம்ப ஹீட்டுங்கிறது அதிகமாக இருக்குது. ஆகையால் ரிசப்ஷனுக்கு கால் பண்ணிட்டு இந்த ஒரு ரூம் நம்பர்ல இருந்து கால் பண்ணுறேன்னு சொன்ன உடனே, என்ன சார் நீங்கள் வந்து வெக்கேட் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்குறாங்களா. வெக்கேட்லாம் பண்ண முடியாது, ரூமோட ஹீட்டர் அதிகமாக ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது, என்னென்ன மெக்கானிக்கை வந்து பார்க்க சொல்லுங்கன்னு சொல்லியிருந்திருக்கேன். சரின்னு கொஞ்ச நேரம் கழிச்சு மெக்கானிக்குமே வராரு. வாங்க சார் உள்ளே வந்து பாருங்கன்னு சொன்னால், உள்ளெல்லாம் வர முடியாது, நீங்கள் போய் அந்த மீட்டரை ஒரு 2 தட்டு தட்டுங்கன்னு சொல்லக்குள்ள சரின்னு ஹீரோ போய் தட்டுறான். அது திருப்பியும் வேலை செய்யுது. அந்த மெக்கானிக் கிட்ட சொல்றதுக்காக திரும்பி பார்த்தா அவன் ஆல்ரெடி அங்கிருந்து கிளம்பிட்டான். அவ்வளவு பயமாடா அவனுங்களுக்கு, இல்ல அவ்வளோ பயம் இருக்கிற மாதிரி நடிக்கிறானுங்களான்னு யோசிச்சுட்டு அப்படியே பெட்ல உட்காந்து சரக்கடிச்சுக்கிட்டு இருக்க, மறுபடியுமே அந்த ரேடியோங்கிறது ஆன் ஆயிரும். செம்மையா பயந்து போயிடுவான். எப்படியும் அந்த ரேடியோவை ஆஃப் பண்ணும்போது அந்த ரேடியோவில் டைம் ஓடிக்கிட்டு இருந்திருக்குமா, அந்த டைமுங்கிறது அப்படியே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகி 1 மணி நேரத்துக்கான டைமர் கவுண்ட் டவுன் ஓடிக்கிட்டு இருக்கும். அதை பார்த்தோன்னே ஹீரோ தெரிச்சிடுறான். ஏன்னா 1 மணி நேரம் தான் அந்த ரூம்ல ஒருத்தரால உயிரோடவே இருக்க முடியும்னு மேனேஜர் சொல்லியிருந்திருப்பான்ல. ஒருவேளை உண்மையாக தான் இருக்குமோ, ஆர் அட்லீஸ்ட் ரொம்ப செலவு பண்ணி நம்மளை பயமுறுத்த பார்க்குறானுங்களா என்னன்னு ஹீரோவுக்கு லைட்டாக ஜர்க்காக. அப்போ திடீர்னு அவனோட காது கேட்காம போயிடும். காது கேட்கலங்கிறத தாண்டி அவனுக்கு எந்த ஒரு சத்தமுமே கேட்க மாட்டேங்குது. வெளியில ஜன்னல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறான், அவ்வளோ நேரம் காத்தடிக்கிற சத்தம், டிராஃபிக் சத்தம்லாம் கேட்டுச்சு, இப்போ ஒன்றுமே கேட்கல. அப்போ சடனாக அந்த விண்டோ லூஸ் ஆகி ஹீரோட கையை பதான் பார்த்துருவான். பயங்கரமாக ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிருந்திருக்கும். வேகமாக வந்து தண்ணியில் கையை விட்டு ரத்தத்தெல்லாம் கழுவிக்கிட்டு இருப்பானா. பொதத குறைக்கி தண்ணி அந்த இடத்துல சூடாக வேற வர செம்மையாக எரிஞ்சு போயிடும். திருப்பியுமே எல்லா சத்தமும் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. வாஷ் பேஷன்ல அந்த தண்ணி
தண்ணியோட சத்தத்தை கேட்க முடியாம ஒரு டவல் எடுத்து அப்படியே முட்டு கொடுத்தவனும் கையில அடிபட்டு இருந்திருக்கும்ல, ஏதாவது துணி கீது கிடைக்குமான்னு தேடிக்கிட்டு இருக்கும்போது அப்ப திருப்பியுமே அந்த ரேடியோ பாட ஆரம்பிக்க ஹீரோ கோவத்துல அதோட பிளக்க சாக்கெட்ல இருந்து புடுங்கிடுவான். ஆனா அப்பயுமே அந்த ரேடியோல இருக்கிற அந்த டிஜிட்டல் கிளாக் அப்படிங்கிறது, அந்த டைமருங்கிறது ஓடிட்டே தான் இருக்கு. அப்ப அவனோட ரூமுக்கு யாரோ கால் பண்ணியிருந்திருப்பாங்க, ரிசப்ஷன்ல இருந்து தான் கால் பண்ணியிருந்திருப்பாங்களா, நீங்க ஏதாவது சாப்பிட்றதுக்கு எது ஆர்டர் பண்ணீங்களா அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்க, எனக்கு உதவி தேவைப்படுது, கையில அடிபட்டு இருந்திருக்குது, ப்ளீஸ் உங்களோட மேனேஜரை முதல்ல காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். இங்கிருந்து நான் வெக்கேட் பண்ணிக்கிறேன், ப்ளீஸ் தயவு செஞ்சு நான் இங்கிருந்து கூட்டிட்டு போங்கன்னு. ஆனா இவன் பேசுறது எதுவுமே அவங்களுக்கு கேட்கல, அவங்க மட்டும்தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ரைட், இது வேலைக்கு ஆகாதுன்னு கீயை வச்சு ஹீரோ கதவை நீக்கிறதுக்காக முயற்சி பண்ண அந்த கீ உடஞ்சு அது பாட்டுக்கு வெளியில விழுந்துரும். சரி, அட்லீஸ்ட் அந்த லாக்கை எப்படியாவது உடைக்கலான்னு பார்த்தா ஹேண்டில் கையோட வந்துருது. அவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல, பயங்கரமா கத்திக்கிட்டு ஜன்னல் எல்லாம் நீக்கி ப்ளீஸ் யாராவது இருக்கிறீங்களா உதவி பண்ணுங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கும்போது அப்போ ஆப்போசிட்ல இருக்கிற பில்டிங்ல கவுச்சில் ஏதோ ஒரு நபர் உட்காந்து அப்படியே நம்ம ஹீரோவையே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுமா. யோ போலீஸுக்கு கான்டாக்ட் பண்ணியா ப்ளீஸ்யா, நான் இங்கே மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு ஹீரோ பயங்கரமா கத்திக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அந்த நபருமே எழுந்திருச்சு நம்ம ஹீரோவை பார்க்குறாப்புல நம்ம ஹீரோ கையாட்டுற மாதிரி அந்த ஆளுமே ஆட்டுறானா. ஆமாம் இந்த இடத்துல நான் மாட்டிருந்திருக்கேன், ப்ளீஸ் போலீஸுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு இவன் எப்படிலாம் கையை ஆட்டுறானோ அதே மாதிரி அதே ஆளும் ஆட்டுறான். நம்ம ஹீரோக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே சந்தேகம் வந்துடுது. அப்புறம் பொறுமையாக ஆட்டுறான், அவனும் ஆட்டுறான், என்னடா அது என்ன மாதிரியே பண்ணுறானேன்னு ஹீரோ ஒரு லேம்ப் ஒன்று எடுத்துட்டு அவனோட ஃபேஸ் கிட்ட வச்சா ஆப்போசிட்டில் இருக்கிற ஆள் ஹீரோ மாதிரியே தெரிய அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற நபருக்கு பின்னாடியில இருந்து யாரோ கோடாரியால் அட்டாக் பண்ண பார்ப்பாங்களா. இந்த சைடில் இருக்கிற நம்ம ஹீரோயுமே யாரோ அட்டாக் பண்ண பார்த்துருப்பாங்க. அவனும் பயந்து அலறி அடிச்சு அப்படியே கத்துறான். ஆனால் யாரும் இல்லை. ஓகே இது சாதாரண ஹலூசினேஷன் தான், நான் தான் ஓவராக ரியாக்ட் பண்ணுறேன்னு தன்னை அவன் காம் டவுன் பண்ணலான்னு இருக்க அப்போ அவனோட பொண்ணு அவனை கூப்பிடுற மாதிரியான சத்தங்கிறது கேட்டிருந்திருக்கும். அந்த குரல் கேட்டோன்னுமே முதல்ல ஹீரோ ஒரு மாதிரி எழுந்திரிச்சு வந்துருப்பான். பட் அதுக்கப்புறம் தான் இல்லை அவள் தான் ஏற்கனவே இறந்துட்டாளேன்னு ஹீரோ ஒரு மாதிரி பயந்து போயிட்டு அந்த ரெக்கார்டரை கையிலேயே வச்சிருந்தான்ல, அதில் வந்து லைக் நடக்கிற எல்லா விஷயத்தையும் ரேஷனலைஸ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டே இருப்பான். ஒரு மாதிரி கார்னரில் போய் உட்காந்துட்டு ஓகே எனக்கு நடக்கிறது எதுவுமே உண்மை கிடையாது அப்படின்னு தனக்கு தானே அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்ப அங்க டிவியில ஒரு வீடியோ ஓடுது. அது நம்ம ஹீரோவும் அவனோட ஒய்ஃப் அப்புறம் அவனோட பொண்ணுன்னு சொல்லி ஃபேமிலியா அவங்க எடுத்துக்கிட்ட ஒரு வீடியோவா இருக்கும். அதை பார்க்கும்போதே அவனோட பொண்ணு ஏற்கனவே இறந்து போயிட்டா. அந்த வருத்தங்கிறது ஹீரோவை ரொம்பவுமே பாதிக்க செய்யுது. அப்படியே ஒரு மாதிரி டிவியே பார்த்துக்கிட்டு இருப்பானா. அப்ப சடனா பக்கத்து ரூம்ல இருந்து ஏதோ குழந்தை அழுகிற மாதிரியான சத்தங்கிறதே கேட்குது. ஹீரோவுமே அந்த சத்தம் வர அந்த திசையில போய் நின்னுக்கிட்டு ஓகே குழந்தை அலற சத்தம் இது வரைக்கும் கேட்குதுன்னா அப்ப நான் கத்துற சத்தமே ஆப்போசிட் ரூம்ல கேட்கும்லன்னு மேம் யாராவது இருக்கிறீங்களா ப்ளீஸ் இங்க நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு செவுத்த போட்டு அவன் தட்டிகிட்டே இருப்பான். ஆனா அந்த குழந்தை அழுகிற சத்தங்கிறது பயங்கரமா அவன் காது கிழிக்கிற அளவுக்கு கேட்டிருந்திருக்கும். அவனால சுத்தமா தாங்கிக்கவே முடியாது. ஆனா டக்குன்னு அந்த சத்தங்கிறது அமைதியாயிட்டு ஏதோ ஒரு வயசான நபர் இரும்புற மாதிரியான சத்தம் கேட்குமா. அப்படியே நேரா பாத்ரூமுக்கு போறான். அந்த இடத்துல வீல் சேர்ல ஒரு வயசான ஒரு ஆள் இருக்கிறாரு. அது வேற யாரும் கிடையாது, அது ஹீரோவோட அப்பாவா தான் இருக்கும். ஒன்ஸ் நம்ம ஹீரோ தன்னோட பொண்ணு இறந்து போனதுக்கு அப்புறம் தன்னோட அப்பாவையும் தன்னோட மனைவியையும் அவர் கண்டுக்கல, அப்படியே விட்டுட்டு இந்த எழுத்தாளர் ஆக போறேன் அப்படிங்கிற மாதிரி ஊர் சுத்தி திரியிறான். நீயும் என்ன மாதிரியான ஒருத்தன் தான் அப்படின்னு அவங்க அப்பா சொல்ற மாதிரி இருக்க ஹீரோவுக்கு அதை கேட்கறதுக்கு பிடிக்கல. பட் அவ்வளவுதான், திருப்பி அந்த இடம் வந்து ஒரு நார்மல் ரெஸ்ட் ரூம் மாதிரியும் ஹீரோ அப்படியே சோகமா உட்கார்ந்து இருக்கிற மாதிரியும் இருக்க அப்போ ஏதோ தண்ணி சொட்டுற மாதிரி இருக்கும். அங்க வாஷ் பேஷன்லயும் தண்ணி சொட்ட தான் செய்யுது. பட் அதே நேரத்துல ஹீரோ அங்க செவுத்த போய் தட்டிக்கிட்டு இருந்தான்ல, அந்த செவுருங்கிறது கிராக் விட்டு அதுல இருந்து ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிருந்திருக்கும். கூடவே நம்ம ஹீரோவுக்கு சில அலூசினேஷன் மாதிரிலாம் தோண ஆரம்பிக்கும். அவன் இன்டர்நெட்ல பார்த்தான்ல, இந்த ஸ்பெசிபிக் ரூம்ல ஸ்டே பண்ணியிருந்தவங்க ஜன்னல் வழியே எகிரி குதிச்சுட்டாங்க அப்படின்லாம் அவன் படிச்சிருந்திருப்பான்ல. அதே மாதிரி லிட்டரலி அந்த இடத்துல 2 நபர்கள் சாகிறதையுமே ஹீரோ ஹலுசினேட் பண்ற மாதிரி இருக்கும். அவன் தனக்குத்தானே வந்து காரணங்கள் தேடிக்கிட்டு இருப்பான். ஒருவேளை நான் வந்தோடனே படுத்து தூங்கிட்டேன்னு நினைக்கிறேன், இது வந்து ஒரு லூசிட் ட்ரீமா இருக்கும், அதனால தான் இந்த கனவுங்கிறது எனக்கு ரியல் லைஃப்ல நடக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு தன்னைத்தானே அவன் வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டு இப்போ நாம இந்த ரூம்ல இருந்து எஸ்கேப் ஆகணும்னா அப்படியே செவுரோரமா நடந்து பக்கத்து ரூம் ஜன்னலுக்கு போயிட்டா போதும், உதவி கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஹீரோ ஒரு தைரியத்துல அப்படியே ஜன்னலை விட்டு வெளியில இறங்கி வந்துடுறான். அந்த செவர்ல இருந்து ஒரு 2 இன்ச் வந்து விட்டுருந்துருப்பாங்களா, அது மேலதான் ஹீரோ நடந்து வந்துகிட்டு இருக்கிறான். பொறுமையா நடந்து வரணும்னு கண்ணை மூடிக்கிட்டு பயப்படாத அப்படின்னு நடந்து வந்துகிட்டே இருப்பானா. ஆனா அப்படி வந்துகிட்டே இருந்தவன் ஒரு 10-15 அடிக்கு மேல வந்துட்டான். எந்த ஜன்னலையும் காணோம் அப்படின்னு சொல்லி அப்படியே கண் விழிச்சு பார்க்கும்போது அந்த ஃப்ளோர்ல எங்கேயுமே வந்து ஒரு ஜன்னல் கூட
இல்ல. அவ்வளவுதான், பயங்கரமா பீதி ஆயிடுறான். அப்படியே திருப்பியும் மெதுவா வந்துட்டு அவனோட ரூமுக்கே அவன் உள்ள போகலான்னு இருக்க, டக்குன்னு ஒரு ஆன்ட்டி வந்து அவனை பயமுறுத்துற மாதிரி இருக்கும். அது ப்ரீவியஸா இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இறந்து போன ஒரு ஆள் தான். ஏற்கனவே அவங்க சாகிற மாதிரியான ஒரு விஷனை ஹீரோ பார்த்துருப்பான். மறுபடியுமே அவங்க மேல இருந்து கீழே குதிக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் எப்படியோ ஹீரோ உள்ள வந்துடுறானா. இந்த தடவை ரூமோட லைட்டிங் கலரே ஒரு மாதிரி வித்தியாசமா மாறி இருந்திருக்கும். பிளஸ் நம்ம ஹீரோவுக்கு பெட்ரூம்ல மறுபடியுமே செவுத்துக்கு அந்த பக்கம் யாரோ பேசுற மாதிரியான சில சத்தங்கள்லாம் கேட்க ஆரம்பிக்க, இல்ல எல்லாமே என்னோட கற்பனை தான், கொஞ்சமாவது நான் தெளிவா இருக்கணும் அப்படின்னு தன்னைத்தானே கன்வின்ஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் அவனோட பேக்ல இருந்து யாருக்காவது கால் பண்ணலாமான்னு மொபைல் எடுக்கிறான். ஆப்வியஸ்லி சிக்னல் கிடையாது. சரி, இதுல தான் சிக்னல் இல்ல, பட் என் லேப்டாப்ல இன்டர்நெட் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவனோட லேப்டாப் ஓபன் பண்ணி ஹீரோவோட ஒய்ஃபுக்கு அவன் வீடியோ கால் பண்ணியிருந்திருப்பானா. அவங்க ஏதோ வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க போல. கால் பண்ண உடனே அட்டன் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோவோட பொண்ணு இறந்து போனதுக்கு அப்புறமே பெருசா வீட்டுல எதுவும் சொல்லிக்காம, டிவோர்ஸ் வாங்கிக்காம, ப்ராப்பரான ஒரு செப்பரேஷன் கூட இல்லாம அவனோட ஒய்ஃபை பிரிஞ்சு ஒரு ரைட்டருங்கிற பேர்ல ஹீரோ அங்கிட்ட இங்கிட்ட சுத்திக்கிட்டு இருக்கிறான்ல. அதனால அவங்க கொஞ்சம் கோவத்தோட தான் ஹீரோ கிட்ட பேசுறாங்க. நான் இப்படி ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு ஹீரோ சொன்னாலுமே, போய் இருக்கிற எல்லா இடத்துலயும் மாட்டிக்கிறதான்னு உன்னோட வேலை, இப்போதுக்கு தேவையில்லாமல் என்கிட்ட கால் பண்ணுற அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்கும்போது, இல்லடி யாரோ என்னை சாகடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது, என்னது சாகடிக்கிறாங்களான்னு அவங்களும் ஷாக் ஆகுறாங்க. அவ்வளோதான், டக்குன்னு அந்த இடத்துல இந்த ஃபயர் அலாம் ஆச்சுன்னா இந்த வாட்டர்லாம் ஸ்ப்ரிங்கிள் ஆக ஆரம்பிக்கலாம். அந்த மாதிரி தண்ணிங்கிறது வந்து கம்ப்ளீட்டாக அந்த லேப்டாப்பை நாஸ்தி பண்ணி விட்டுருது. ஹீரோலாம் செம்ம கோவத்தில் இரும்பு ஒன்று எடுத்து அந்த மேலே இருக்கிற பைப்பை வந்து கம்ப்ளீட்டாக உடச்சு விட்டுறான். தண்ணியே வரல. அப்போ தான் ஹீரோ அந்த ரூமோட வென்டிலேட்டரை கவனிக்கிறான். ஓகே, இது வழியாக போனால் ஒரு வேளை தப்பிக்க முடியுமோன்னு அந்த வென்டிலேட்டருக்கு கிரிட் இருக்குதுல்ல, அதையெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அந்த வென்டிலேட்டர் வழியா அவன் போறானா. பக்கத்து ரூம்ல ஏதோ குழந்தை அழுகிற மாதிரி சத்தம் கேட்டுச்சுல, ஆகையால் அவங்க கிட்ட உதவி கேட்கலான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கத்து ரூம் வரைக்கும் போயிட்டு, மேடம் ப்ளீஸ் உதவி பண்ணுங்க அப்படின்னு கூப்பிட்டா அந்த மேடம் திரும்பி பாக்குறாங்க. அது ஹீரோவோட ஒய்ஃபா தான் இருக்கும். என்னடா அது என் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் இங்க வருதுன்னு சொல்லி அப்படியே திருப்பியும் நகுந்து போய் அடுத்த ரூம்ல செக் பண்ணும்போது அங்க ஹீரோ கடைசி அவனோட அப்பா கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா அந்த சில விஷயங்கள் எல்லாத்தையுமே காட்டுற மாதிரி இருக்குமா. ஏன்னா நடக்குதுன்னா உனக்கு ஒண்ணுமே புரியல. வேகமா அந்த வென்டிலேட்டர்ல அங்கிட்ட இங்கிட்ட போயிட்டே இருக்கும்போது ஒரு பாயிண்ட்ல ஏதோ ஒரு பாடி ஒன்று இருக்கிற மாதிரி தெரியும். என்னடா அது, என்ன மாதிரியே எவனோ ஒருத்தன் எஸ்கேப் ஆக வந்து இதே இடத்துல பாடி ஆயிட்டானா என்னன்னு அப்படியே கிட்ட போய் தொட்டு பார்க்கும்போது சொன்ன அந்த பாடி எந்திரிச்சிருது. எழுந்திரிச்சு சும்மாலாம் இல்ல, உதவி பண்ணணும்னு சொல்லி நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுமா. ஆத்தி இதுங்கடா எங்கிட்ட வருதுன்னு ஹீரோ முதல்ல பயந்து போயிடுவான். செமையா பயந்துட்டு அங்கிட்ட எங்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு அதுகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தவழ்ந்து தான் வந்துகிட்டு இருப்பான். ஒரு பாயிண்ட்ல அந்த பாடி நம்ம ஹீரோ கிட்ட வரும்போது வேற வழி இல்லாம வச்சு தலையை அதே இடத்துல உடச்சுட்ருவானா. அதுக்கப்புறம் ஹீரோவும் திருப்பி ரூம்குள்ள வர, அப்பாடா அந்த சின்ன ரூம்குள்ள அடைஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரு குண்டு பரவாயில்ல அப்படின்னு ஹீரோவுக்கு அப்பதான் கொஞ்சம் ஓரளவுக்கு ரிலாக்ஸ் ஆகி மூச்செல்லாம் வருது. எது எப்படியோ போயிட்டு போகுதுடான்னு முதல்ல ஃப்ரிட்ஜை நீக்கி சரக்கு எடுக்கலாம் அப்படின்னு இருந்தா ஃப்ரிட்ஜில் சரக்கு எதையும் காணும். அதுக்கு பதிலாக நம்ம ஹீரோவுக்கு அந்த இடத்துல அந்த ஹோட்டலோட மேனேஜர் இருக்கிறான்ல, அவன் பேசுற மாதிரி இருக்கு. அவனை பார்த்தோன்னே கோவத்தில் ஹீரோ, என்னடா நடக்குது, எனக்கு நீ என்ன பண்ண பாக்குற அப்படின்னு பயங்கரமா கத்தி அலப்பற பண்ணிக்கிட்டு இருக்க. உனக்கு தான் பேய் பிசாசுன்னு எது மேலுமே நம்பிக்கை இல்லைன்னு சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாம இதையெல்லாம் பார்த்து பயப்பட்டுக்கிட்டு இருக்கிறடா அப்படின்னு ஒரு மாதிரி நக்கல் தோணியில, இவ்வளவு மக்கள் இந்த உலகத்துல பேய்கள் பிசாஸ் எல்லாம் நம்புறாங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் நீ ஒரு ஆளா இல்லைன்னு சொல்றாங்காட்டி நீ என்ன பெரிய அறிவு ஜீவி ஆயிருவியான்னு நம்ம ஹீரோவை அசிங்கப்படுத்துற மாதிரி அந்த ஆள் பேசுற மாதிரி இருக்குமே தவிர ஆக்சுவலி அந்த இடத்துல சரக்கெல்லாம் இருக்கும். ஃப்ரிட்ஜுமே நார்மலா தான் இருக்கு. நம்ம ஹீரோவுக்கு தான் அப்படி நடக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஃப்ரிட்ஜ் எல்லாம் காலியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி காண்டில் மிச்சம் இருக்கிறது அந்த மேனேஜர் கொடுத்த சரக்கா தான் இருக்கும். சரின்னு அதையே எடுத்து குடிச்சிக்கிட்டு இருப்பான். அவனுக்கு சில டைம் கேள்வியெல்லாம் வரும், ஒருவேளை இந்த சரக்குல ஏதாவது கலந்துட்டாங்களா, அதனால தான் எனக்கு இப்படிலாம் தோணுதா அப்படிங்கிற கேள்வி இங்கே இருக்கும். பட் வாட் எவர், இப்போதைக்கு யாராவது வந்து என்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு ஹீரோ பயங்கர டெஸ்பரேட் ஆக ஆரம்பிச்சிடுவான். தயவு செஞ்சு ஏதாவது கடவுள் கீது இருந்தால் கூட வாங்கப்பா அப்படின்னு அங்கே இருக்கிற பைபிள் எடுத்து படிக்கலான்னு இருந்தா அந்த பைபிளில் ஒன்றுமே இல்லை, அது வெறும் பிளாங்காக இருக்குது. அப்போது ஹீரோ ஒரு மேட்டரை யோசிச்சு பார்க்குறான். நம்ம ஹீரோவோட பொண்ணுக்கு ஒரு ஹெல்த் கண்டிஷன் இருந்திருக்கும் போல, ஆகையால் அவள் சாக போகிறா அப்படிங்கிற ஒரு மேட்டர் அவளுக்குமே தெரிய வந்திருக்கும். அதை பற்றிலாம் அவளோட பேரண்ட்ஸ் கிட்ட அவள் பேசிக்கிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னா சொர்க்கத்தில் நான் கண்டிப்பாக கடவுள்கள் எல்லாம் பார்ப்பேன்ல அப்படிங்கிற மாதிரிலாம் அவள் கேட்டிருந்திருப்பாளா. ஹீரோவுமே மனசு இல்லாமல், இல்லை நீ அப்படிலாம் சாக மாட்ட, ரொம்ப வயசான ஆளுங்க தான் சாவாங்கங்கிற மாதிரி நிறைய விஷயம்லாம் சொல்லிட்டு கண்டிப்பாக கடவுள் அந்த இடத்துல உனக்காக காத்திருப்பாருங்கிற மாதிரியும் ஹீரோ சொல்லுவானா. சும்மா சொல்லாத அப்பா, உனக்கு தான் கடவுள் நம்பிக்கையே இல்லையே அப்படின்னு அவள் அன்னைக்கு கலாய்ச்சிருந்திருப்பா. அதையெல்லாம் யோசிச்சு பார்த்து ஹீரோ ஒரு மாதிரி வருத்தப்பட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அப்போ திடீர்னு அந்த
இடமே ஒரு மாதிரி பயங்கர சில்லா இருக்கிற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகும். என்னடானா அந்த ரூமோட டெம்பரேச்சர்ங்கிறது பயங்கரமா டிராப் ஆயிரும். அப்படியே அந்த இடத்துல பனியெல்லாம் படர ஆரம்பிச்சிடும். அவன் அந்த மேனேஜர் கிட்ட இருந்து ஒரு புக் வாங்கிட்டு வந்திருந்தான்ல, அதுல இருக்கிற போட்டோஸ் எல்லாம் எரிச்சு அப்படியே குளிர் காஞ்சிக்கிட்டு இருப்பானா, அப்படியே உடம்பெல்லாம் ஃப்ரீஸ் ஆகி ஒரேற நிலைக்கு போயிடுவான். அப்போ அவனோட லேப்டாப்ல அவனோட ஒய்ஃப் வந்து திருப்பியுமே அவனை கான்டாக்ட் பண்ற மாதிரி இருக்கும். வேக வேகமா போய் அப்படியே அவனோட ஒய்ஃப் கிட்ட இந்த மாதிரி நான் அப்படி டால்பின் ஹோட்டல்ல 1408வது ரூம் நம்பர்ல இருக்கிறேன், ப்ளீஸ் என்னை வந்து உதவி பண்ண காப்பாத்து அப்படின்னு சொன்னா. ஏற்கனவே இதை மென்ஷன் பண்ணியிருந்திருப்பான் போல. இல்லடா நான் ஏற்கனவே கால் பண்ணி பார்த்தேன், அந்த ரூம் வந்து எம்டியா இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. நீ சீரியஸ்லி அங்கே தான் மாட்டிருந்திருக்கியா அப்படின்னா அங்கேயே ஒரு 15 நிமிஷத்தில் நான் வந்துடுறேன்னு அவ சொல்லும்போது ஹீரோ அங்கே ஓடிக்கிட்டு இருக்கிற டைமரை பார்க்குறான். டைமர்லேயுமே வந்து லைக் ஒரு 14 நிமிஷம் சம்திங் செகண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கு. அதை பார்த்துட்டு ஹீரோ இல்லை நீ வரது வேஸ்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ நம்ம ஹீரோவுக்கு பதிலாக இந்த மாதிரியான வீடியோ கால் பண்ணும்போது 2 பேரோட வீடியோவுமே ஸ்க்ரீனில் தெரியும்ல, அப்படி நம்ம ஹீரோ பேசுகிற மாதிரி இருக்கு. பட் இப்போ ஹீரோ வந்து உறைஞ்ச நிலையில் இருக்கிறான், ஒரு மாதிரி சேடாக இருக்கிறான்ல, அதெல்லாம் இல்லாமல் நார்மலான ஒருத்தன் தான் அவகிட்ட பேசுற மாதிரி இருக்கு. சரி நான் வரேன்னு திடீர்னு அவ காலை கட் பண்ணிடுவா. அப்புறம் அந்த இடமே வந்து பயங்கரமா ஏதோ நிலநடுக்க ஏற்படுற மாதிரியும் ரூஃப் டாப் எல்லாம் அப்படியே பிச்சுக்கிட்டு பயங்கரமா ஏதோ புயல் வீசுற மாதிரி எல்லாம் இருக்குது. திடீர்னு பார்த்தா அங்க இருக்கிற ஒரு செவரே உடச்சுக்கிட்டு அப்படியே ஏகப்பட்ட கடல் தண்ணிங்கிறது அந்த ரூம்குள்ள வந்துருச்சு. அந்த தண்ணியில மூழ்கின ஹீரோவும் தப்பிக்கிறதுக்காக அப்படி இப்படின்னு தத்தளிக்கிறதுக்காக முயற்சி பண்ணும்போது அவன் ஸ்டார்டிங்ல சர்ஃபிங் பண்றதுக்காக கடல்ல போய் விழுந்திருப்பான்ல, அந்த ஒரு சீனோட போய் கனெக்ட் ஆகுது. ஹீரோ அலைகளால் அடித்து கொண்டு வந்து நேராக கரையில் கொண்டு வந்து விடுறாங்கல்ல, அதுக்கப்புறம் அங்கே பீச்சில் இருக்கிற சில நபர்கள் ஹீரோவை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருந்திருப்பாங்க. அப்படி அவன் ஹாஸ்பிட்டல்லேருந்து கண் விழிக்கும் போது கண்ணு முன்னாடியே அவனோட ஒய்ஃபுக்கு வந்துருப்பாங்களா. நீங்கள் என்னப்பா பண்ணுறேன்னு கேட்டால் சர்ஃபிங் போகிறங்கிற பேரில் தண்ணியில் விழுந்துட்டியாமா, போர்டும் மண்டையில் அடிச்சு அதே இடத்துல மயங்கி போயிட்டாங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இவ்வளோ வயசாகியும் இன்னும் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற பார்த்தே அப்படின்னு அவங்க கொஞ்சம் ஹீரோவிட்ட நல்லபடியாக பேசுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்களா. ஆனால் நான் நியூயார்க்கில் அந்த டால்ஃபின் ஹோட்டலில் தானே இருந்தேன், இங்க என்ன பண்றேன் அப்படின்னு ஹீரோ ஒரு மாதிரி குழம்பி அந்த விஷயத்தையெல்லாம் சொல்லும் போது, நியூயார்க்ல இருந்தியா, உனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு இன்ஃபர்மேஷன் வந்த உடனே நியூயார்க்ல இருந்து லாஸ் ஏஞ்சலஸ்க்கு நான் வந்திருக்கேன், நீ முதல்ல ஏதோ ஒன்று உளறிக்கிட்டு இருக்காதரான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவோட கார் வந்து அதே பீச்சில் தான் இருக்குமா, அதை எடுக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. அப்படி வந்தவங்களும் அப்படியே அந்த பீச்சோட அழகை ரசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோட ஒய்ஃப் கேட்பாங்க, சொல்லாம கொள்ளாம தான் அவன் பிரிஞ்சு வந்திருப்பான், ஏன் சொல்லல, விட்டுட்டு போனதுக்கு அப்புறமும் ஏன் ஒரு நாள் கூட கான்டாக்ட் பண்ணவே இல்லை, திருப்பி வர ஐடியாவே உனக்கு இருந்தது இல்லையோ அப்படின்னு கேட்டா, எனக்கு உன்னை பார்க்கும் போதெல்லாம் நம்மளோட பொண்ணோட ஞாபகம் வந்துச்சு, அதனால தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதில் சொல்லியிருந்திருப்பானா. அவங்க ஒய்ஃபுமே அதை ஏத்துக்கிறாங்க. அப்புறம் அன்னைக்கு நைட்டு 2 பேருமே டின்னர் சாப்பிட்றதுக்காக போயிருந்திருக்க. ஹீரோ ஒரு மாதிரி வருத்தமாவே இருப்பானா, கூடவே அவனோட பொண்ணை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்பதான் நம்ம ஹீரோட ஒய்ஃப் ஒரு ஐடியா தராங்க, வேணும்னா ஏன் நீ உன்னோட பொண்ணை வச்சு ஒரு கதை எழுதக்கூடாது, உன்னோட பொண்ணை பத்தின அவ்வளவு ஞாபகங்கள் உனக்குள்ள இருக்குதுல்ல, அதையெல்லாம் வச்சு நீ ஏன் ஒரு புக் எழுதக்கூடாதுன்னு அவங்க சஜஸ்ட் பண்ணியிருந்திருப்பாங்களா. ஹீரோவுக்கு அதுல பெருசா விருப்பம் இல்லாத மாதிரி தான் தெரியுது. பட் இருப்பினும் எனக்கு என் கூட நீ இனிமேல் இருக்கிறையா அப்படின்னு கேட்பானா. ஆனா சொல்லாம கொள்ளாம வந்துட்டு இப்போ நான் நீ இல்லாம தனியா ஒரு வாழ்க்கையை வாழ கத்துக்கிட்டங்கும் போது இல்ல இனிமேல் இந்த ரிலேஷன்ஷிப்பை பேட்சப் பண்றதுங்கிறதுலாம் சரிப்பட்டு வராதுங்கிற மாதிரி அவங்க ஜகா வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் பெருசாக எதுவும் சொல்றதுக்கும் இல்லை. ஹீரோவும் எப்போ போல போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு அங்கே இருக்கிற அவனோட மெயிலெலாம் எடுத்துட்டு நேராக ஒரு காஃபி ஷாப்புக்கு வந்தவனும் அந்த மெயில் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறானா. இதுக்கு முன்னாடியுமே ஹீரோ இதே மாதிரி செக் பண்ணியிருந்திருப்பான். அப்போ எப்படி அவனை பாராட்டி நிறைய லெட்டர்ஸ்லாம் வந்திருக்குமோ அதே மாதிரி தான் இப்பயும் வந்திருக்கும். அந்த டால்ஃபின் ஹோட்டலில் போய் இந்த ஸ்டே பண்ணுற சேலஞ்சை பண்ணுன்னு ஏற்கனவே ஒரு நபர் ஒரு லெட்டர் போட்டிருந்துருப்பாங்கல்ல, அந்த லெட்டர் வந்திருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறான். அப்படி ஒரு லெட்டரையே காணும். போஸ்ட் ஆஃபீஸ்லாம் போய் அங்கே வேலை செய்கிற ஆளுங்கிட்ட எல்லாம் நான் லெட்டர் எடுத்துகிட்டு போகும்போது ஏதாவது கீழே போட்டுட்டுனா என்ன அப்படின்னு அந்த அளவுக்கு விசாரிக்கிறான். பட் அப்படி ஒரு லெட்டர் வரல. ஆனால் அவர் அட்லீஸ்ட் அந்த ஹோட்டலில் இறந்து போன நபர்கள் அதெல்லாமே உண்மைதானு போய் இன்டர்நெட்டில் தேடி பார்த்தா உண்மைதான், அந்த ஹோட்டலில் இதுக்கு முன்னாடி இருந்த நபர்கள் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு யார் யாரையெல்லாம் ஹீரோ பார்த்தானோ அவங்க எல்லாருமே வெவ்வேறு காரணங்களுக்காக வேற சில காரணங்களுக்காக தான் இறந்துருக்காங்கன்னு இப்போ அந்த இன்டர்நெட்டில் காட்டுது. அதுக்கப்புறம் சரி இருக்கட்டும்னு ஹீரோ ரெகுலராக புக் எழுதுவான்ல, அதே மாதிரி இப்போ அவனுக்கு சில விஷயங்கள்லாம் நேர்ந்திருக்கு. இது உண்மையா கனவா என்ன ஏதுன்னு அவனுக்கு தெரியல. ஆனால் இது எல்லாத்தையுமே வந்து ஒரு புக்காக அவன் ரெடி பண்ணியிருந்திருக்கான். ரெடி பண்ணி முடிச்சுட்டு
அவனோட பப்ளிஷருக்கும் காண்டாக்ட் பண்ணி எனக்கு ரீசெண்டாக ஒரு சம்பவம் நடந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, அது ரிலேட்டடாக ஒரு புக்கு நான் எழுதியிருந்திருக்கேன், ஒரு டிராஃப்ட் ஒன்று எழுதியிருந்திருக்கேன், படிச்சு பார்த்துட்டு பப்ளிஷ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எழுதின அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே கொரியர் பண்ணுறதுக்காக கவர்லாம் போட்டுட்டு முதல் வேலையை போய் நம்ம ஹீரோ அவனோட அப்பாவை ஓல்டேஜ் ஹோமில் விட்டு இருந்திருப்பான். அவரை போய் மீட் பண்ணுறானா, போய் மீட் பண்ணும்போது அவருக்கு ஹீரோ மேலே கோவம், விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு. பட் ஹீரோவும் பொறுமையாக உட்காந்து எனக்கு புரியுது நீங்கள் பேச மாட்டேங்கன்னு, இருந்தாலும் ஆக்சுவலி நான் என்னோட ஒய்ஃபை திருப்பி மீட் பண்ண தெரியுமா, அப்புறம் இப்போ கூட ரீசெண்டாக ஒரு புக் ஒன்று எழுதியிருந்திருக்கேன், நீங்கள் சொன்ன மாதிரியே தான், நான் அவ்வளோ பெரிய ஆத்தர்லாம் இல்லை, இருந்தாலும் ஏதோ முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன், அதான் போகிற வழியில் உங்களையே மீட் பண்ணுறதுக்காக வந்தேன், உங்களை மீட் பண்ணியே ரொம்ப நாள் இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொரியர் போடுறதுக்காக போயிருந்திருப்பானா. ஆனால் அங்கே கொரியர் போடுற இடத்துல வேலை செய்கிற ஆள் பார்த்தா அந்த டால்ஃபின் ஹோட்டலுங்கிற அந்த ஹோட்டலில் வேலை செஞ்ச ஒரு நபராக இருக்கும். இவங்க என்ன பண்ணுறான்னு ஹீரோவுக்கு சந்தேகம் வர சடனாக அந்த ஆஃபீஸில் வேலை செய்கிற எல்லா நபர்களுமே அங்கே இருக்கிற செவரு, மேட்டு, ஃப்ளோருன்னு சொல்லி எல்லாத்தையுமே போட்டு அடித்து உடைக்க ஆரம்பிக்கிறானுங்க. அப்புறம் தான் ஒரு விஷயம் ரிவீல் ஆகுது. சோஃபார் நம்ம ஹீரோ வெளியில் எஸ்கேப் ஆகி போகிற மாதிரி இருந்துச்சுல்ல, அது எதுவுமே உண்மை கிடையாது. கடைசியாக அந்த பெரிய ஒரு வெள்ளம் வர மாதிரி இருந்ததுல, அதுக்கப்புறம் இப்போ கம்ப்ளீட்டாக அந்த இடமே வந்து அந்த ரூமே வந்து ஒரு மாதிரி பயங்கர பாலடைஞ்ச நிலைமையில இருக்குது. ஒன்றுமே புரியாமல் ஹீரோ செம்மையாக குழம்பி இருந்திருக்கக்குள்ள ஹீரோவோட பொண்ணு அவனை கூப்பிடுற மாதிரி இருக்குமா. அந்த குழந்தைய பார்க்கும்போது இல்லை இல்லை இது உண்மை கிடையாதுன்னு அவன் தனக்குத்தானே சொல்லிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவான். பட் இருந்தாலும் பொண்ணை பார்த்தோன்னே மனசுங்கிறது தாங்கல, அப்படியே கூப்பிட்டு வச்சு அந்த பொண்ணை கட்டி தழுவிக்கிட்டு இருப்பானா. ஆனால் அந்த பொண்ணு என்னன்னா திடீர்னு அப்படியே ஹீரோவோட கையிலேயே இறந்து போகிற மாதிரி இருக்க. இல்லை இல்லை ரெண்டாவது தடவை சாகிறதெல்லாம் என்னால் பார்க்க முடியாதுன்னு ஹீரோ ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பான். ஆனால் சாகிறதா அதே இடத்துல அவள் கம்ப்ளீட்டாக சாம்பலாகவே மாறிடுவாளா. ஹீரோவால் அதை ஏற்றுக்கவே முடியல. அந்த சாம்பல் எல்லாத்தையுமே அவன் கூப்பிட்டு அவன் கிட்ட வச்சுக்கும் போது அப்போ மறுபடியுமே ரேடியோங்கிறது பாட ஆரம்பிச்சிருந்துருக்கும். ஹீரோவுக்கு செமையாக ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுது. அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே தூக்கி போட்டு எடுத்து சுற்றில வச்சு உடைக்கிறதுன்னு சொல்லி என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருப்பான். ஒரு பாயிண்ட்ல அப்படியே டயர்ட் ஆகி பொத்துன்னு கீழே விழுந்துருவானா. அந்த ரேடியோவில் டைமர் ஓடிக்கிட்டு இருந்ததுல அந்த டைமருங்கிறது ஸ்டாப் ஆகுது. இப்போ மறுபடியும் அந்த ரூமுங்கிறது கம்ப்ளீட்டாக நார்மலாக இருக்குது. அவன் உள்ள வரும்போது எப்படி இருந்தானோ அப்படியே இருக்கு. ஆனால் அங்கே இருந்த ரேடியோவில் திருப்பியுமே அந்த டைமருங்கிறது 60 நிமிஷம் அப்படின்னு காட்டுது. ஸ்டார்டிங்கில் எப்படி நம்ம ஹீரோவுக்கு 60 நிமிஷம் 1 மணி நேரம் டைம் கொடுத்தாங்களோ அதே மாதிரி இன்னொரு 1 மணி நேரம் டைம். அது என்னதுன்னு ஹீரோ ரியலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மறுபடியுமே அங்கே ஹீரோவுக்கு கால் வருமா. அதை எடுத்தோடனேயுமே ஹீரோ இன்னும் எதுக்கு என்னை உயிரோட விட்டு வச்சுருந்துருக்கீங்க, என்னை கொன்றுங்களேன் அப்படின்னு சொன்னதுக்கு இல்லை இல்லை எங்களோட கெஸ்ட் யாரையுமே நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம், அவங்களே தான் இங்கேருந்து போகணுமா வேணாமாங்கிறத முடிவெடுப்பாங்க, உங்களுக்கு போக வேணான்னு தோணுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு சோஃபார் இந்த 1 மணி நேரமாக நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும்ல, அது எல்லாமே திருப்பி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல லைக் ஏதோ ஒரு அமானுஷ்யமான விஷயம் இருக்குது. ஆனால் அது ஒரு தனிப்பட்ட நபரோட வாழ்க்கையில் இருக்கிற சோகமான நிகழ்வுகள்லாம் இருக்குதுல்ல, அது எல்லாத்தையும் ஒன்னா கலக்கி ஒரு மணி நேரத்தில் அது அவங்கள போட்டு தாக்குன்னு தாக்கும். அதே மாதிரி அந்த 1 மணி நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்தது எல்லாமே நார்மலான மாதிரியும் திருப்பி இன்னொரு 1 மணி நேரத்துக்கான டைமருங்கிறது ஓடும். ஸோ அதை நிறுத்துறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது அப்படின்னு அதே ஃபோன் காலில் சொல்லி திரும்பி பாருங்கன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. பார்த்தா அந்த இடத்துல ஒரு தூக்கு கயிறு இருக்கும். நம்ம ஹீரோ அந்த தூக்கு கயிறை கடந்து ரெஸ்ட் ரூம் போனாலும் அங்கேயும் ஒரு கயிறு இருக்கும். அப்பதான் ஹீரோவுக்கு புரியுது, அந்த மேனேஜர் சொல்லியிருந்திருப்பான்ல இந்த இடத்துல 1 மணி நேரம் கூட தாக்கு பிடிக்க மாட்டாங்கன்னு. ஸோ முதல் 1 மணி நேரத்தில் இங்கே வர ஆளுங்க என்ன டார்ச்சர் அனுபவிக்கிறாங்களோ அப்போவே வந்து அவங்க கிவ் அப் பண்ணிடுவாங்க, இதுக்கு மேலே வாழ்ந்து ஒன்றும் பண்ண போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு காட்டுற வழியில் இறந்து போவாங்க. நம்ம ஹீரோவுக்கு நீ தூக்கு பாட்டிக்கோ அப்படிங்கிற மாதிரி அந்த ரூம் சொல்லுது. அதுக்கப்புறம் மறுபடியுமே கால்ங்கிறது வந்துருக்கும். இந்த தடவை சரி வெளியில் போக போகிறீங்களா என்னன்னு கேட்டதுக்கு வெளியிலாம் போக போகிறது இல்லை, நீ நினைக்கிற மாதிரி நான் சாகவும் போகிறது இல்லை, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொல்லுவானா. அப்போ ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அப்படின்னா ஓகே இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் உங்களோட மனைவி இந்த இடத்துக்கு வருவாங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்க. ஹீரோவும் பெருசாக எதுவும் பேசிக்காம எல்லாத்தையும் இதே இடத்துல முடிக்கிறேன்ட்டு அவனோட சொக்காவெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டவனும் சரக்கு அடிச்சுட்டு இருந்திருப்பான்ல. ஸோ அந்த சரக்குல ஒரு சின்ன திரி மாதிரி அவனோட ஷர்ட்டெல்லாம் கட் பண்ணி வைக்கிறான். அதை லைட்டாக தீப்பத்த வச்சுட்டு இது வரைக்கும் நான் நிறைய செல்ஃபிஷான விஷயங்கள் பண்ணியிருந்திருக்கேன், நான் ஆளே ஒரு செல்ஃபிஷான ஆளு தான், பட் இன்னைக்கு பண்ண போகிறது அப்படி இருக்க போகிறதே இல்லை, இந்த ரூமில் நடக்கக்கூடிய எல்லாமே என்னோட சேர்ந்து அழிஞ்சு போகட்டும்னு சொல்லிட்டு அப்படியே அதை ஒரு பெட்ரோல் பாம் மாதிரி ஆக்கி தூக்கி எறியறான். கம்ப்ளீட்டாக அந்த ரூமே வந்து பயங்கரமாக தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருது. ஹீரோவும் யூஸ்வலி சிகரெட்டே பிடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் எப்பவுமே ஒரு சிகரெட்டாக கேரி பண்ணிட்டே இருப்பான். அதை அப்படியே கொளுத்தி வச்சுட்டு அப்படியே ரொம்ப சந்தோஷமா அந்த ரூம் எரிஞ்சு சாம்பலாக போறதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. தீ பிடிக்க ஆரம்பிச்சோன்னுமே ஃபயர் எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிருந்திருக்கும். அந்த
பில்டிங்கில் தங்கியிருந்த எல்லா கெஸ்ட்டுமே வெளியில் வராங்களா, வெளியிலையுமே சரியான டிராஃபிக் ஆயிருந்திருக்கும். நம்ம ஹீரோவோட ஒய்ஃபுமே வரதா இருந்திருக்கும்ல, அவங்களுமே வெளியில் இருக்கிற போலீஸ்கிட்ட என் ஹஸ்பண்ட் உள்ளதா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அங்கே பில்டிங் பயங்கரமாக பிளாஸ்ட் ஆகுது. அவ்வளோதான், ஹீரோ காலி. கட் பண்ணா நம்ம ஹீரோவுக்கான இறுதி மரியாதை எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. ஃபியூனரெல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு இருக்கும்போது அப்போ அந்த மேனேஜர் இருக்கிறார்ல, அவரு நம்ம ஹீரோவோட ஒய்ஃபை மீட் பண்ணிட்டு ஹீரோவோட சில பொருட்கள் அது எல்லாமே ஹோட்டலில் இருந்துச்சு, ஸோ அதெல்லாம் உங்களை சேர வேண்டியது கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் அவங்க வேணான்னு சொல்லிடுறாங்க. இந்த மாதிரியான மெமரிஸ் எல்லாம் கேரி பண்ணுற அளவுக்கு என் மனசு ஸ்ட்ராங் இல்லைங்க, இதை நீங்களே வச்சுக்கோங்க இல்லை என்னவோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்களா. அதுக்கப்புறம் இந்த மேனேஜருமே அந்த பொட்டியை கொண்டு வந்து அப்படியே காரில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணுறான். அதில் நம்ம ஹீரோ வந்து ஒரு ரெக்கார்டரை வச்சுட்டு என்ன நடக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்திருப்பானா. அந்த ரெக்கார்டிங்கில் ஹீரோ கூடவே ஹீரோவோட பொண்ணும் பேசுகிற மாதிரி இருக்கும். அதை கேட்டு அந்த மேனேஜர் லைட்டாக ஷாக் ஆக தான் செய்கிறான். அப்போது பின்னாடி ஏதோ ஒரு பொண்ணு அவங்க கிரேவியாரில் நடந்து போகிற மாதிரி தெரிய யாராதுன்னு இவர் திரும்பி பார்க்கும்போது காருக்குள்ளே ஹீரோ இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கும். செமையாக பயந்து போயிட்டான். பட் அப்படி யாரும் இல்லை. ப்ளஸ் பின்னாடி ஒரு பொண்ணு அவங்க அப்பாவை கூப்பிடுற மாதிரி இருந்திருக்கும்ல, அது ஒரு உண்மையான அப்பா பொண்ணு தான். அதை பார்த்துட்டு அந்த மேனேஜர் அங்கேருந்து கிளம்ப இப்போ அப்படியே அந்த டால்ஃபின் ஹோட்டலுங்கிற அந்த ஹோட்டலை காட்டுறாங்க. அங்கே இருக்கிற அந்த 1408வது ரூமில் நம்ம ஹீரோ இறந்து போனதுக்கப்புறம் ஜாலியாக சில்லா அவன் பாட்டுக்கு இருக்கிறான். அப்பா இங்கே வாங்கன்னு அவனோட பொண்ணு கூப்பிடுற மாதிரி இருக்க அங்கே இந்த ஒரு படத்தையும் முடிக்கிறாங்க. பேசிக்காக என்ன நடந்திருக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு ரைட்டர். அவனோட பொண்ணு இறந்து போனதுக்கப்புறம் அவனோட ஒய்ஃபையும் அவனோட அப்பாவையும் கண்டுக்காம அவங்க 2 பேர்கிட்டையும் சொல்லிக்காம அவன் தனியாக பிரிஞ்சு வந்துடுவான். வந்துட்டு அவன் பாட்டுக்கு புக் எழுதுறங்கிற பேரில் பேய் இருக்கிற மாதிரியான வீடுகளுக்கு உலாவிக்கிட்டு இருப்பான். அப்படி தான் இந்த டால்ஃபின் ஹோட்டலுக்கு வந்திருக்கான். அந்த ஹோட்டலில் இருக்கக்கூடிய அந்த 1408 அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் நம்பர் இருக்கக்கூடிய அந்த ஒரு ரூமில் ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குது. ஆனால் அந்த ஒரு அமானுஷம் என்ன பண்ணுன்னா அங்கே வர நபர்களுக்கு இருக்கக்கூடிய ட்ராமா இருக்குல்ல, அவங்களோட கெட்ட மெமரிஸ் அது எல்லாத்தையுமே அவங்களுக்கு திருப்பி திருப்பி போட்டு காமிச்சு அவங்கள அந்த 1 மணி நேரத்துக்குள்ளேயே படாத பாடாப்படுத்தி வாழ்க்கையே வெறுக்க வச்சு அவங்க கையாலேயே அவங்களோட உயிரை எடுத்துக்க வைக்கிறது தான் இந்த ரூம் பண்ற வேலை. 1 மணி நேரம் கூட தாங்க மாட்டேன் அப்படின்னு அந்த மேனேஜர் சொல்லியிருந்திருப்பான்ல. பட் ஹீரோ தாங்கினா 1 மணி நேரம் தாங்கிட்டு அடுத்த 1 மணி நேரத்துல தான் ஹீரோ வந்து சரி இப்படியே விட்டா வேலைக்காகாது, இந்த ரூமை இந்த சாபம் இது எல்லாத்தையும் என்னோட முடிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் அந்த ரூமை அழிக்கிறதுக்கான முயற்சியில் ஹீரோ ஈடுபட்டிருந்திருப்பான். அதுக்கப்புறமும் இந்த மாதிரியான விஷயங்கள் தொடரலையா அப்படின்னு கேட்டா அது படத்துல காட்டல. எனிவேஸ் இது கொஞ்சம் பேய் படமா இருக்குது, பயமுறுத்துறாங்க அப்படிங்கிறத தாண்டி ஒரு குழப்பமான ஒரு படம் தான். பிடிச்சிருந்திருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு இந்த படத்தை பத்தின உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்ல ஷேர் பண்ணி இதே மாதிரி இன்னும் நிறைய கதைகளை தொடர்ந்து கேட்கறதுக்காக சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ.